அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்வின் கடைசி நிமிடங்கள் பார்ட் 3. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பரே, நம் திருமணத்திற்கு முன் என் தந்தை என்னிடம் கேட்டார்கள், நான் உன்னை அலிக்கு 400 திர்ஹம் மஹருக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன். உனக்கு திருப்தியா என்று. எனக்கு அலி திருப்தி தந்தையே, ஆனால் திர்ஹம் எனக்கு திருப்தி இல்லை என்றேன். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கூறினார்கள், அல்லாஹ் ஃபாத்திமாவுக்காக சொர்க்கத்தையும் அதிலுள்ள அனைத்தையும் மஹராக ஆக்கிவிட்டான். ஆனாலும் ஃபாத்திமா விடுவதாக இல்லை. எனக்கு திருப்தி ஏற்படவில்லை என்று பதிலளித்தார்கள். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மென்மையாக ஃபாத்திமாவிடம் கேட்டார்கள். உங்கள் உம்மத்தின் பரிந்துரையை ஷஃபாஅத் நான் உறுதிப்படுத்த வேண்டும். அதைத்தானே நீங்களும் விரும்புவீர்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கடிதத்துடன் வந்தார்கள். அதில் உம்மத்துக்கு பரிந்துரை உண்டு என்று எழுதப்பட்டிருந்தது. நான் அந்த காகிதத்தை கொண்டு மஹ்ஷரில் இறைவனிடம் சமர்ப்பணம் செய்வேன். நியாய தீர்ப்பு நாளில் யாரோ ஒருவர் அழைத்து கூறுவார், ஓ சமூகமே, ஃபாத்திமா சிராத் பாலம் கடந்து செல்லும் வரை உங்கள் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். அவர்கள் தங்கள் வாழ்நாளில் மிகவும் கவனமாக இருந்தார்கள். நினைவுகள் கடந்த கால வாழ்க்கை கூறி இருவரும் கண்ணீர் வடிக்கிறார்கள். திடீரென்று ஃபாத்திமா தன் பணிப்பெண்ணிடம் வேறு யாரையும் அறைக்குள் விட வேண்டாம் என்று கூறி விட்டு, நான் திக்ர் சலாத் ஓதி படுக்கிறேன் என்று கூறி முத்து நபியின் பயன்படுத்திய வாசனை திரவியத்தை புரட்டி முகத்தை துணியால் மூடிக்கொள்கிறார்கள். நேரம் கடந்து செல்கிறது. ஃபாத்திமா பீவி இவ்வுலகை விட்டு செல்கிறார்கள். ரூஹை பிடிக்கும்படி அல்லாஹு கட்டளையிடுகிறான். முத்து நபியின் அழகிலும் நடையிலும் செயலும் இசைந்திருந்த முத்து நபியின் மகள் பிரிந்து செல்வதை அறிந்தும் வானமும் அழுதது, பூமியும் அதிர்ந்தது. அனைத்து உயிரினங்களும் வெதும்பின. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவரும், அம்மா, லுஹர் தொழுகைக்கு நேரமாகி விட்டது, எழுந்திருங்கள். இவ்வுலகை விட்டு சென்றதை அறியாமல் மீண்டும் அழைக்கிறார்கள் அந்த அப்பாவி குழந்தைகள். அம்மாவின் மக்னாவை நீக்கி முகத்தை பார்த்தபோது அந்த சூழல் முழுவதும் பிரகாசமாக இருந்ததை வலியுடன் அவர்கள் உணர்ந்தார்கள். இல்லை, அம்மா இனி திரும்பி வரமாட்டார்கள். இருவரும் கதறி அழுகிறார்கள். அண்டை வீட்டார்களும் ஊர்வாசிகளும் தங்கள் அன்புக்குரியவரை இழந்து வருந்துகிறார்கள். தகவல் அறிந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மசூதியை விட்டு வெளியே வந்தார்கள். தன் காதலியின் முகத்தை பார்த்து கதறி அழுதபோது கடந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது நினைவுக்கு வந்தது. அலி அவர்களே, ஃபாத்திமா சொர்க்கத்திலும் உங்கள் மனைவியாக இருப்பார் என்று. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே ஃபாத்திமாவின் ஜனாசாவை குளிப்பாட்டினார்கள். வாழ்க்கையில் அந்நியா எந்த ஆணையும் பார்த்ததில்லை. இந்நிலையில் அவருடைய மரணத்திலும் போதும் தொடர்ந்தது. அல்லாஹ் ஃபாத்திமா அம்மாவின் பரக்கத்தை கொண்டு நமக்கு நல்ல வாழ்க்கையை வழங்குவானாக. நண்பர்களே, மரணத்திலும் கூட நம் சொந்த ரட்சிப்புக்காக மட்டுமே பேசியவர், தனது வாழ்நாள் முழுவதும் அந்நியர்களை பார்க்காமல் கவனமாக இருந்தவர், கணவரின் வறுமையிலும் குற்றம் குறைகள் சொல்லாமல் துணை நின்ற ஃபாத்திமா பீவி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு முன்மாதிரி. அவர்களை சொர்க்கத்தில் சந்திக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஆமீன். இத்துடன் முடிந்தது. இன்ஷா அல்லாஹ் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.